தற்போதைய அண்மை செய்தி, EVKS இளங்கோவன் காலமானார் என்கிற தகவலை மருத்துவமனை நிர்வாகம் உறுதி செய்திருக்கிறது. உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த காங்கிரஸ் மூத்த தலைவர், ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் EVKS இளங்கோவன் சிகிச்சை பலமின்றி காலமானார் என்கிற செய்தி தற்போது அதிகாரப்பூர்வமாக மருத்துவமனை நிர்வாகத்தால் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக அரசியல் வரலாற்றில் மிக நீண்ட நெடிய பாரம்பரியம் கொண்ட குடும்பத்தின் உறுப்பினர்களான ஒருவரான EVKS இளங்கோவன் உடல்நலக் குறைவால் காலமானார். அவருக்கு வயது 75. கடந்த ஒரு மாத காலமாக நுரையீரல் தொற்று காரணமாக சென்னை மியாட் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த காங்கிரஸ் மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான EVKS இளங்கோவன் காலமானார் என்கிற செய்தியை மருத்துவமனை நிர்வாகம் உறுதிப்படுத்தி இருக்கிறது. பெரியாரின் சகோதரரான ஈவே கிருஷ்ணன் அவருடைய மகன் EVK சம்பத், அவருடைய மகனான EVKS இளங்கோவன் தமிழக அரசியல் வரலாற்றில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராகவும் மத்திய இணை அமைச்சராகவும் பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர். சட்டமன்ற உறுப்பினராக தன்னுடைய பணிகளை நிச்சயம் அவர் தொடருவார் என்று நம்பிக்கை தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த EVKS இளங்கோவன் சிகிச்சை பலனின்றி காலமானார் என்கிற செய்தியை மருத்துவமனை நிர்வாகம் உறுதிப்படுத்தி இருக்கிறது. கடந்த ஒரு மாத காலமாகவே நுரையீரல் தொற்று காரணமாக மியாட் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வந்த EVKS இளங்கோவன் நேற்று இரவு முதல் அவருடைய உடல்நிலையில் பெரும் பின்னடைவு ஏற்பட்டதாகவும் அவருக்கு அளிக்கப்பட்ட மருந்துகளை உடல் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் மருத்துவர்கள் தெரிவித்த நிலையில் இன்று காலை அவர் உயிரிழந்த செய்தியை மருத்துவமனை நிர்வாகம் உறுதி செய்திருக்கிறது.